ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை வச்சு உடனடி 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாம்பார், ரெடிமேட் சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே. பாசிப்பருப்பை முதல் மிக்சியில் ஒரு நுணுக்கிக்கிடுவோம். இந்த அளவுக்கு நுணுக்கி இருக்கேன். அதிலே வந்து என்ன பண்ணுறோம் தெரியுமா, 3 தக்காளி பழம், ஒரு பிடிச்சபடிக்கு ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உரப்பு தக்காளி எதுனாலும் போட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம். ஏற்கனவே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடுவோம். நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றலாம். நல்லா 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். உப்பு, நல்லா கொதிக்கட்டும். மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். பருப்போடைய பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம அரைச்சி போட்டனால சீக்கிரத்தில் வெந்துருச்சு. இந்த 1 ஸ்பூன் இட்லி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே பரவாயில்ல தூவி விட்டுருவோம். நம்மளுடைய உடனடி இட்லி சாம்பார் ரெடி. நேர்களே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.